என்னங்க என்னங்க என்னடி பூரிய தேய்க்க சொன்னா என்ன தேய்க்கிற? காலையில கடைக்கு பலகாரம் போட்டாகணும் கடந்து ஒராசுறாள. ஒராசிட்டாலும் இந்த ஊரையே என் பேர்ல எழுதி வச்சுட்டு போறீங்க இல்ல? இந்த படுத்து தூங்குதே நம்ம 5 வயசு பொண்ணு அலங்காரம், அதுக்கு உங்க சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு போறீங்க. சொத்து எங்க போயிட போகுது? பத்திரம் என் கையில. கையெழுத்து அவங்க கையில. உங்க தம்பியும் தங்கச்சி அவ்வளவு சீக்கிரம் கையெழுத்து போட்டுவாங்களா? நான் ஊதாரி புள்ளன்னு சொத்தெல்லாம் என் தங்கச்சி மேலயும் என் தம்பி மேலயும் எழுதிட்டு அந்த ஆளு போய் சேர்ந்துட்டான். சரி, அந்த சகுனி கிழவன் தான் செத்து ஒளிஞ்சிட்டான். இந்த சனியனுங்க கெஞ்சியும் கேக்குறோம் மிஞ்சியும் கேட்டுட்டோம், கூட பிறந்த அண்ணன் தானே, சொத்தை எழுதி கொடுத்துருவோம்னு கொஞ்சமாவது அசைஞ்சு கொடுக்குதுங்களா? அதுக்குதான் சோறு தண்ணி இல்லாம அதுங்களை பக்கத்து ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருக்கிறேன். உயிருக்கு பயந்து உயிர்ல கையெழுத்து போடாமையா போதுங்க. என்ன பாக்குற? அங்க நிறைய பூரி போடுறாங்கக்கா. அங்க நிறைய தண்ணி இருக்கு, தரேன் குடிச்சுக்க. பானையில தண்ணி இல்லக்கா, அதெல்லாம் நான் குடிச்சிட்டேன். பாபு அக்கா, இப்போ கண்ணுலதான் தண்ணி வருது, அத குடிக்க கூடாதுல்ல? ஓ, குடிக்கலாமே. ஏண்டி தவிக்கிறானே தம்பி, ஒரு கையெழுத்த போட்டு கொடுத்துட்டு சோறு தண்ணி கொடுத்து அவனை சுகமா வச்சுக்க கூடாது? கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லையே. இறக்கத்தை பத்தி நீ பேசுறியா? பேசினா என்ன? நான் பொம்பளை இல்ல? புள்ள பக்கல புள்ளைய பெத்துட்டா போதுமா? மனசுல சுத்தம் இருக்கணும். ஊரார் சொத்துக்கு பேய அலையாம தானா உழைச்சு திங்கணும். அவ பொம்பளை. அடியே, உனக்கு இவ்வளவு திமிரு கூடாதுடி. இதுக்கு பேரு திமிரு இல்ல, தன்மானம். கொழுப்புடி. உனக்கு இந்த தண்டனை போதாது, இழுத்து வச்சு வார வாரம் சூடு போடணும். வர்றேன். அக்கா, ரொம்ப பசிக்குதுக்கா. கொஞ்சம் தாங்கிக்கப்பா. இவ்வளவு கஷ்டப்படுறோமே, கடவுள் இது வரைக்கும் ஏன் வழிகாட்டல? ரொம்ப பேர் பசியோட இருக்காங்க பாரு, அதுதான் நம்ம பசி அவருக்கு தெரியல. நாக்குல எச்சியாவது இருந்தா முழுங்கி இருப்பேன். நாக்கே வறண்டு போச்சக்கா. கடவுளே, பாபு மழை தண்ணி தரேன். தண்ணி பிடிக்கிறியா? அடியே, கையெழுத்து போடுற வரைக்கும் தண்ணி கிடையாது. கையெழுத்து போட்டா தம்பியோட வாழ்க்கை? தம்பி பெரிய தம்பி, அவன் வாழ்க்கை எப்படி போனா எனக்கு என்னடி? பசிக்கிற வயிற்றுக்கு சோறு போடுவியா? அதை விட்டுட்டு வெறும் தண்ணியை கொடுத்தே தம்பிய சாகடிக்க பாக்குறியே. பாபு, அண்ணன் பூரி தரா, வாங்கிக்கடா. வா. இந்த பூரி மட்டும் இல்ல, வேளா வேலைக்கு சோறு, ராத்திரில குடிக்க பாலு, போட்டுக்க புது புது ட்ரெஸ்ஸா வாங்கி தரேன். அக்கா கிட்ட சொல்லி பத்திரத்துல கையெழுத்து மட்டும் வாங்கி கொடுத்துருப்பா. கையெழுத்து வாங்கி கொடுத்தியாப்பா? இந்த பூரி இந்தா, இந்தாப்பா பூரி. வா வாப்பா. அட பாவி,
கைய வெறி நாய் கடிக்கிற மாதிரி கடிச்சிட்டியடா. கடிக்காம சொத்துக்காக அவனுக்கு ஆசை காட்டி பூரிய லஞ்சமா கொடுத்தா சும்மா இருப்பானா? நீ பேசாத. எவனையோ காதலிச்சு அவன் எங்கேயோ ஓடி போயிட்டான். அவன் திரும்பி வந்த உடனே இந்த சொத்தெல்லாம் வச்சு 2 பேரும் கும்மாளம் அடிக்கலான்னு பாக்குறீங்க. அதுக்குதான் தம்பியை தயார் பண்றேன். முன்னால பிறந்த அண்ணனை மறந்துட்டேன். காசுக்காக இவ்வளவு கொடுமைகளையும் பண்ணிட்டு அழுத்தமா அண்ணன் வேற சொல்றியே, வெக்கமா இல்ல? ப்பு. காரியா துப்புற? என்னங்க இவ வேற. என்னங்க இங்க வாங்கல. அவ துப்புறா, நீ கத்துற. என்னடி? ஆடா அவ கிடக்குறா. இந்த பாத்தீங்களா, ஜிலு ஜிலுன்னு மழை பெய்யுது. குளு குளுன்னு இருக்கிறத விட்டு அவகிட்ட என்ன பேசுவாங்க? அக்கா கதவை திறந்து வாக்கா போயிடலாம். நீ இங்கே இரு, நான் போய் அவங்க எங்க இருக்காங்கன்னு பாத்துட்டு வரேன். டேய், திருட்டு பயலே, திருடவா பாக்குற? நான் திருடல, நான் திருடல, நான் திருடல. வாமா, என்ன பணமா? கூட பிறந்த தம்பி. ஆமா, பணத்தை அடக்கம் பண்ண பணம் இல்ல, ஓசி அடக்கமா? அது சரி, வாழ வச்சா காசு கேட்கலாம், கீழே போறதுக்கு எதுக்கு காசு? கொண்டா புள்ளைய. ஆமா, இது என்ன நெருப்புல போன மாதிரி தெரியுது? தானா போனதா தள்ளி விட்டதா? விதியா? விதியோட விபத்துல என் தம்பி போயிட்டான். தண்ணியவே கொடுத்து வளர்க்கறாளே அக்கா, இதை விட எண்ணெயில விழுந்து சாகிறதே மேல்னு தற்செயலா என் தம்பி செத்துட்டாயா? அம்மா, நீ சொல்ற, நான் கேக்குறேன். ஆனா போலீஸ் இத நம்ப மாட்டாங்க. இதோ பாரு, டாக்டர் சர்டிபிகேட் இல்லாம நான் புதைக்க மாட்டேன். ஐயா, ஐயா, இது அநியாயம் ஐயா. அநியாயம் தான். கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. வாழறதுக்கு ஒரு பிடி சோறு போட முடியாதவன் என் தம்பிக்கு வாய்க்கரிசியாவது போட்டு போறேன். தயவு பண்ணி பண்ணிட வேண்டியதுதான். கொண்டா போனது. இந்த உபகாரத்துக்கு நீயும் உபகாரம் பண்ணுவேல்ல? நான் நல்லா இருந்தேனா இந்த நல்லடக்கம் பண்ணதுக்காக? நல்லா தானே இருக்கு. இந்த மின்னல் வெட்டில கும்முன்னு உடல் கேட்டலாம் தெரியும். நீ ஒரு மனுஷனா? இல்ல, நாய் பூனையா இப்படி நடக்கும்? மனுஷன்னா இப்படி நடப்பான். இங்க எவனும் எந்திரிக்க மாட்டான்.
யாரோ விழுந்து கிடக்குறாங்களே. அனாதையா கிடக்குது, உடம்பு வேற கொதிக்குது, யாருமே கவனிக்கலையா? சார் சார் சார், ப்ளீஸ் வண்டி நிறுத்துங்க சார். சந்தோஷ சவாரி, அதான் கண்ணு தெரியல. சார் சார், ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், கொஞ்சம் நீங்களா வண்டி நிறுத்துங்க சார். நிறுத்துங்க சார். சார் நிறுத்துங்க. என்ன சார், யாரோ ஒரு பொண்ணு சார் அனாதையா கீழே விழுந்து கிடக்குது சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ். வாங்க சார் வாங்க. என்ன சார்? நீங்க மேல்நாடு போய் திரும்பி வந்த உடனே எனக்கு தாலி கட்டுவீங்களே, அதுக்கு அட்வான்ஸ். இல்ல, என்னைக்குமே என்ன மறக்காம இருக்கணும்னு அடையாளம் போடுறேன். இந்த சரவணன் பொறுத்த வரைக்கும் சாரதா தான் என் மனைவி. பாருங்க சார். சாரதா சாரதா சார், தெய்வம் மாதிரி வந்து நான் தேடுற பொண்ணு என்கிட்ட சேர்த்துட்டீங்க. அம்மா அம்மா. ஏய், என்னடா இது? தொடர் உண்ணாவிரதம். அச்சரி, உனக்கு அப்புறம் யார் இருப்பாங்க? அப்புறம் அம்மா உண்ணாவிரதம் இருப்பாங்க. பசி வந்த உடனே அவங்க போயிட்டு தான் தொடர் உண்ணாவிரதமா? அம்மா, ஊர்ல நடக்கிறதே வீட்டுல நடத்தி காட்டுறான். வா லுப்பைய. இந்தா, எனக்கு எதுக்குப்பா? ஒரு நல்ல செய்திமா. உன் பில்டிங்க்கு சிமெண்ட் கிடைச்சிருச்சா? கட்டட காரியம் முடிஞ்சிருச்சு, அதே நேரம் கல்யாண காரியம் முடிஞ்சிருச்சு. சாரதாவை தவிர வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன். சாரதாவே கிடைச்சிட்டாமா. நிஜமாவாப்பா? ஆமாமா. இப்ப எங்கப்பா இருக்கா? ஏதோ அதிர்ச்சியில அனாதையா தெருவுல விழுந்து கிடந்தா, கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன். கூட யாருப்பா இருக்கா? இனிமே கூட நாம தாமா இருக்கணும். ரொம்ப சந்தோஷம்ப்பா. அவன் நினைவுல கல்யாணமே பண்ணிக்காம இருந்துருவியோன்னு கவலைப்பட்டேன். கடவுள் கருணை காமிச்சிட்டாரு. ஏன் சார், உங்க அண்ணிய பார்க்க போலாமா? நீங்க இன்னும் என்ன? இனிமேலும் பிரிஞ்சிட போறோம்னு பயந்து கட்டுக்கிறியா? ஓடை தண்ணீரில் மீனாட, ஊதா பூவோடு தேனாட. ஓடை தண்ணீரில் மீனாட, ஊதா பூவோடு தேனாட. கண்ணில் கஸ்தூரி மானாட, வந்தேன் உன்னோடு நானாட. ஓடை தண்ணீரில் மீனாட, ஊதா பூவோடு தேனாட. கண்ணில் கஸ்தூரி மானாட, வந்தேன் உன்னோடு நானாட. தென்னை மரச்சோலையில் பொன்மாலையில் சின்னஞ்சிறு ஆண் குயில் பூங்குயில் கூட. தென்னை மரச்சோலையில் பொன்மாலையில் சின்னஞ்சிறு ஆண் குயில் பூங்குயில் கூட. அடங்காத ஆசைகள், அதற்கேற்ற பாஷைகள், இதழ் சிந்தும் ஓசைகள் இனிப்பானதோ. நான் கேட்க நீ கேட்க, தோளோடு தோள் சேர்க்க. ஓடை தண்ணீரில் மீனாட, ஊதா பூவோடு தேனாட. கண்ணில் கஸ்தூரி மானாட, வந்தேன் உன்னோடு நானாட.
ஓடும் மேகங்கள் இசை பாடும் ராகங்கள் அதில் காணும் மோகங்கள் சுகமானதோ நீயாக நீர்மேகம் நானாக ஓடை தண்ணீரில் மீனாட ஊதா பூவோடு தேனாட கண்ணில் கஸ்தூரி மானாட வந்தேன் உன்னோடு நானாட என்னடி இன்ன பலகாரம்னு எழுதுற போர்ட உள்ள எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன பலகாரம் எழுத போறீங்க? மேசை, நாக்காளி, கட்லு, பீரோ, கல்லாப்பொட்டி இதெல்லாம் ஏலம் விடப்படும்னு எழுதட்டா? ஏய், நோய். இருக்கிற வடையை சுடுறதுக்கே விறக காணோம். இத உடைச்சு வச்சுதான் அடுப்பெரிக்க போறேன். நாளைக்கு இட்லி சுடுறதுக்கு என்ன பண்ணுவ? காலை உடைப்பேன். என் கோலையா? நாக்காளி காலை. ஆமா, என்னைக்கு என்ன பண்ண? செட்டியார்ட்ட போனேன். செட்டியார் கிட்டியா? செட்டியார் கடையில போய் கடன் வாங்கிட்டு வந்தேன். கடன் வாங்கிட்டு வந்தியா? வசூல்ல வாரம் கட்டிடலாம். இப்பெல்லாம் நம்ம கடைக்கு வர்றதில்ல. பலகாரம் இருந்தா தானே வரும். இப்படியே போனா நம்ம கதி என்ன ஆகுண்டி? சம்பாதிக்க வேண்டிய ஆம்பளை பொம்பளை பார்த்து கேள்வி கேக்குறிய? வாய்க்கு வந்தபடி பேசப்படுவான். ஆமா, தம்பி செத்த உடனே தங்கச்சி பிடிச்சி சொத்த வாங்காம ஓட விட்டுட்டிய மோர கட்ட. மோர கட்ட தொடப்ப கட்டன்னு சொல்லாத. குழப்பக்கு ஏதாவது வழி சொல்லு. நல்ல பிளானா நான் சொல்லட்டேன். சொல்லு. ஆளுக்கு ஒரு சொம்ப கையில எடுத்துக்கலாம். அத நாமத்தை போட்டுக்கிட்டு போட்டுடலாம். ரோட உருளுவோம். என்ன இவ இப்படி பேசிட்டு போறா? கரெக்ட். சாரதாவை தப்ப விட்டது தப்புதான். ஆமா, சாரதா எங்க இருப்பா இப்போ? இப்படி நடக்கலாமா? அம்மா இருக்கும்போது கம்பெனி அவங்க பேர்ல தானே இருக்கணும். பரிசா என் கையில மோதிரம் போட்டியே, உனக்கு பரிசா நான் என்ன தந்தேன்? அதான் இது. இவங்க எல்லாம் நம்ம சூப்பர்வைசர்ஸ். குட் மார்னிங். மெயினா இவர் தான் என் பிரெயின், அக்கௌண்டன்ட் கரார் கணபதி. இன்கம் டாக்ஸ் அரியர்ஸ் கணக்க மேனேஜர்ட்ட கொடுத்திருக்கேன். உடனே அதை அட்டெண்ட் பண்ணுங்க சார். ஓகே சார். வாமா சாரதா. சாருக்கு எப்படி என்ன தெரியும்? தெருவுல இருந்து உன்னை எனக்கு தேடி கொடுத்த தெய்வமே இவர். மனுஷனா நான் செஞ்ச கடமைக்கு இந்த மாஜி குமாஸ்தாவை உன் புருஷன் மேனேஜராவே ஆக்கிட்டார். வா, இதான் நம்ம ஆபீஸ் ரூம். உன் சீட்ல உட்காரு. நானா? நீங்க உட்காருங்க, நான் இங்கே நிக்கிறேன். நான் என்னைக்குமே நிலையா நிக்கணும்னா நீ அந்த சீட்ல உட்காரணும். உட்காருன்னா உட்காரணும். சிட் டவுன். நீ என் லைஃப்ல மட்டும் இல்ல, என் பிசினஸ்லயும் பார்ட்னர். இந்த பிசினஸ்ல எனக்கு போட்டி பொறாம நிறைய இருக்கு சார். ஆர்டினரி சின்ன அரும்பு ஆரம்பிச்ச இந்த பிசினஸ் ஆலமரமா தழைக்கணும்னா ஒருத்தர் போனாலும் ஒருத்தர் இருந்து இது ஓஹோன்னு கொண்டு வரணும். எங்க போறீங்க? டெலிபோன் வந்திருக்கு, போறேன். ஹலோ. ராம் ராம் சரவண்ஜி, உங்கள் மெஹர்பானியிலே நான் ஸ்டார்ட் பண்ணி வச்ச எலக்ட்ரிக்கல் கூட்ஸ் ஏக்தம் விலை போகுது. உங்கள் அட்வைஸுக்கு 1000 என்ன லட்சம் ரூபாய் கொடுக்கலாம். உங்க அன்பே போதும் சேட்ஜி. உங்க உதவியால தானே நான் இவ்வளவு முன்னேறி இருக்கேன். சரவண் பையா, ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர். நியூ ஸ்கீம். கோடி கோடியா பணம் வருது. ஒரு பார்ட்டி சொல்லுது. நீங்கள் இங்கே வருது. அந்த ப்ரொபோசலை உங்களுக்கு நான் காட்டணும். தேக்கோ கைசா ஹை. இந்த ப்ரொபோசல் கொடுத்தது மிஸ்டர் சந்திரகாந்தா? சந்திரகாந்த். உயரமா கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு கூடவே ஒரு லேடி செக்ரட்டரியோட? பில்குல் கரெக்ட். அதே ஆளுதான். டெல்லி வரைக்கும் எனக்கு இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. மினிஸ்ட்ரி லெவல்ல சந்திப்பேன். அரே பகவான், அந்த ஆளு சொன்னதெல்லாம் அப்படியே சொல்றீங்க? இவன் பக்கா ஃப்ராட் செட்ஜி. அரே பாப்ரே, பெரிய மனுஷன் கி போலே பேசுறான், நடுக்குறான். நாட்டுல இப்படிதான் சில பேரு எம்எல்ஏ என் கையில, மந்திரி என் பாக்கெட்டுக்குள்ளன்னு சொல்லி ஏமாந்தவங்க கிட்ட ஏராளமா சம்பாதிக்கிறாங்க. அதுல இவன் நம்பர் 1 செட்ஜி. நான் புதுசா தொழில் ஆரம்பிக்கும் போது இவன் என்னையும் தொட்டு பார்த்தான். அப்புறம் பார்த்து டான்ஸ் தட்டி பார்த்தான். நான் மொத்தமா அவனை தட்டிட்டேன். அதுல இருந்து அவனும் நானும் எங்க சந்திச்சாலும் அவன் துப்பாக்கி என்ன, நான் பீரங்கி. இட்ஸ் ஆல் ரைட். இந்தாங்க. பீரங்கியா? இல்ல, உங்க பணம். இதோட உங்க பேலன்ஸ் கிளியர் ஆகுது. பாகுத் சுக்ரியா. அப்போ சந்திரகாந்துக்கு போன் போட்டு உன் பிசினஸ் வேண்டாம் நம்ம சொல்றான். அவன் ஆபீஸ்ல இருக்க மாட்டான். ஏதாவது 5 ஸ்டார் ஹோட்டல்ல யாராவது ஏமாந்தவன் சாயரானான்னு பிராக்கெட் போட்டுக்கிட்டு இருப்பான்.
வாரே வா சந்திரகாந்த், நீதான் பிசினஸ் மேன். நான் எப்பவுமே ஃபாரின் ஸ்டைல், நாட் இந்தியன். பிசினஸ் முடிஞ்சா பார்ட்டிக்கு பிரியாணியா கொடுக்கறது, தலகாணி கொடுக்கணும். அதுதான் பார்ட்டிக்கே அழகு. ஜஸ்ட் மினிட் ரஹ்மான். ஓகே. கோபால் தாஸ் ஜி, என்ன பத்தி கோளாறு சொன்னவன் அந்த பிளேகார்ட் சரவணனாத்தா இருக்கணும். ஒரு சிம்பிள் மேன் ஒன்ன லாஸ் பண்ணதுனால என் பிசினஸ் க்ளோஸ் ஆயிடாது. நெவர். கேரி ஆன். நான் மஜாக்க என்னைக்குமே தடுக்கிறது இல்ல ரஹ்மான். அர்ஜென்டா எனக்கு ஒரு விஐபி போன் வந்திருக்கு, நான் புறப்படணும். ரஹ்மான், அந்த அட்வான்ஸ் கேஷ் இதோ 2 லட்சம். கணக்கு பண்ணிக்க சந்திரகாந்த். நீயே சொல்லிட்ட. கணக்கு பண்ணிடுறேன். உன் கோல்டு அடுத்த மாசம் 5ஆம் தேதி கரெக்டா வந்துரும். பேலன்ஸ் 8 லட்சத்தை வாங்கிக்கிறேன். சந்திரகாந்த், இனிமே நீ என் கூட தான் பிசினஸ் வச்சுக்கணும். டெஃபினெட்லி. நீ எள்ளுன்னு சொல்லு. எள்ளு. குட். நான் எண்ணெயா நிப்பேன். பாய். பாய். இன்ட்ரெஸ்டிங்கா விளையாடிட்டு இருக்கும்போது குறுக்க வந்து தடுத்தா அது தப்பு இல்ல? நடக்கிறவன் கால்ல பந்தடிச்சா தவறு இல்ல? உன் கால் அடிக்கலையே. ரியலி? நோ டவுட் அபவுட் இட். இத பாரு, டாக்டர் ஜார்ஜன் ஒரு பெரிய மென்டல் எக்ஸ்பர்ட் இருக்காரு. ஒன்ன மாதிரி பைத்தியக்காரன் எல்லாம் ரொம்ப சீக்கிரம் கியூர் பண்ணிடுவாரு. போய் அவர் நர்சிங் ஹோம்ல படுத்துக்க. எப்படி இந்த ஐடியா? வெரி குட். நான் போறேன். வெறி போகணும்னா போய்தான் ஆகணும். போகலாம், பட் அது காஸ்ட்லி வைத்தியமாச்சே. நான் பழைய பிச்சைக்காரன், பிளாட்ஃபார்ம். எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டாங்களே தவிர நீயே பழிச்சுக்கிடான்னு மேல போயிட்டாங்க. நாணயமா உடைச்சேன், நாணயம் சேரல. அந்த லைஃப் உனக்கே தெரியும். அப்புறம் சிம்பிளா ஒருத்தனை அடிச்சு பார்த்தேன், சில்லற வந்தது. அதையே கொலையா மாத்தி ஒரு 5-6 பேரை க்ளோஸ் பண்ணேன், சொத்தே வந்தது. பட் போலீஸ்ல மாட்டிக்கிட்டேன். ஒரு 7 வருஷம். அப்புறம் தான் தெரிஞ்சது, எவிடன்ஸ் இல்லாம கொலை பண்ணாதான் என்னை எவருமே பிடிக்க முடியாது. அப்படி ஒரு 2-3 மர்டரை பண்ணிட்டு இப்பவும் வெளியில தான் இருக்கேன். இப்ப எக்ஸ்ட்ரா ஒண்ணு பண்ணாலும் என்னை எவனும் பிடிக்க முடியாது. மிஸ்டர் சந்திரகாந்த், கதை சொல்லாம நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை கரெக்டா சொல்லு. Trespassers will be prosecuted. வழியில குறுக்க வர்றவங்களுக்கு குழி தோண்டுவேன். சிகரெட் உடம்பை எஃபெக்ட் பண்ணும், உதைக்க பலம் இருக்காது. இந்த பீடி ஜெயில உனக்கு இதான் கிடைக்கும். இதையே பிடி. அம்மா. மோகனம்பா, ஆ? உண்டா இருக்கிறியா? ஆ, ஆ. என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆ? உன்கிட்ட ஏன் சொல்லணும்? என் புருஷன்கிட்ட இல்ல சொல்லணும். இவ்வளவு பெரிய வயித்தை வச்சுக்கிட்டு எப்படி மாவரைக்கிற? இறக்கி வச்சுட்டு தான் அரைப்பேன். வைத்தியா? வைத்தியா? ஆட்டுக்கல்ல தான் வடைய திங்க சொன்னா பொத்தல எண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது இல்ல, போன மாசம் கடையும் காலியா இருந்தது, வயிறும் காலியா இருந்தது. இந்த மாசம் கடையும் ரொம்பி போயிருக்கு, வயிறும் ரொம்பி போயிருக்கு. எப்படி? இந்த ரொப்புனவர் வர்றாரு, அவரை கேளு. அதுமா அலங்காரத்துக்கு அப்புறம் எங்களுக்கு குழந்தையே இல்லையா, குந்தி தேவி அம்மனை வேண்டிக்கிட்டோம். அவங்களுக்கு தானே நினைப்பிலேயே பஞ்ச பாண்டவங்க பிறந்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? சாப்பிட்டுட்டு கல்லா கட்டிட்டு இடத்த காலி பண்ணுங்க. வந்துட்டீங்க ஹோட்டலுக்கு, நல்லா வந்துட்டீங்க ஹோட்டலுக்கு. மண்ணெண்ணெய் வாங்க கூட எங்க ஆத்தா என்ன கடைக்கு அனுப்பாது. என் தலை எழுத்து. பந்துல இருந்து சாராயத்தை ஊத்த வேண்டியது இருக்கு. அடியே, அடி அடி பல்ல கட்டுவேன். பந்து அடிக்கிற எடி எடி எடி. பந்து விளையாடுறியா? பந்து அடிச்சன்னா இங்க வந்து வேடிக்கை பார்க்காதுன்னு சொல்லிருக்கல உன்ன. முன்கடைய மூடியாச்சு, பின்கடைய திறக்க வேண்டியதுதான். நல்லா திறந்த. நான் பிறந்த பிறப்புக்கு உன்னை கட்டிக்கிட்டு அல்லாடுறேன். பழனியில எங்க ஆத்தா சந்தனம் விக்குது, நான் இங்க சாராயம் விக்கிறேன். என்னடி ரொம்ப அலட்டிக்கிற? மதுரை வீரன் சாமி கூட தான் சாராயத்தையும் சுருட்டையும் வச்சு படைக்கிறாங்க. இதுவும் ஒரு புண்ணியம் தான். சாராயம் விக்கிறது புண்ணியம். நீ என்ன செய்வ? நீ பாட்டுக்கு இந்த மாதிரி இழுச்சுக்கிட்டு இங்க உட்காந்துரு. நான் விளையாடுற பந்தையெல்லாம் வயித்துல கட்டிக்கிட்டு போறவன் வர்றவெல்லாம் உண்டா இருக்கியான்னு கேட்க, எங்க எக்கு தப்பா பந்து கீழே விழுந்துருமோன்னு அடி வைத்த புடிச்சுக்கிட்டே நடக்க, போலீஸ்காரங்களை கண்டுட்டா என்னமோ இடுப்பு வலிக்காரி மாதிரி கீழே உட்காந்துக்கிட்டு. அட கம்பெனி, இங்க வரவன் போறவனுக்கெல்லாம் நாய்க்கு சொல்லு வடிற மாதிரி வடிது. அதெல்லாம் நான் தொடச்சு விடுறேன். அது என் விதி. கண்ணு, என்ன நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் வித்து ஒரு 4 காசு சேரட்டும், லொடுக்குன்னு பட்டத்துக்கு ஜம்ப் ஆயிடலாம். இந்தாங்க உங்க அசலும் வட்டியும். சுத்தமா கணக்கு தீர்ந்து போச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, சொல்லுங்க. பில்டிங்க கட்டி முடிக்கிறதுக்கு மொத்தம் எவ்வளவு பணம் தேவைன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரே லாட்டா கொடுத்துறேன். தேங்க்ஸ்.
எப்போ தேவையோ அப்போ வாங்கிக்கிறேன். அவசியம் ஏற்பட்டா தான் கடன் வாங்கணும். அதான் என் பிரின்சிபல். அப்போ நான் வரேன். கொஞ்சம் இறங்கி தம்பி, ஒரு ரகசிய பிசினஸ். என் வீட்டுல வெள்ளி பாத்திரம் அது இதுன்னு டன்னு கணக்குல தேரும். வெளிநாட்டுல வெள்ளிக்கு ஏகப்பட்ட கிராஞ்சாம்ல சொன்னாங்க. தன்னை நம்பி ஒப்படைச்சிட்டா 50 லட்சம் 60 லட்சம் சம்பாதிக்கலாம்னு ஒரு நல்ல சிநேகிதக்கார தம்பி சொல்லிச்சு. ஒரு கமிஷன் தனக்கு தந்தா போதுமா? கருப்பு கண்ணாடி உயரமான ஆளு சந்திரகாந்த் சொன்னானா? என்ன விவரம் தம்பி? புலிபால தொட்ட தலையிலேயே தட்டிட்டேன். முடிஞ்சா புலி வாயிலேயே கையை விடுவேன். பயப்பட மாட்டேன். நான் டைகர். நான் ஹண்டர். கந்தா கார்த்திகேயா, இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. உங்ககிட்ட எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் புறப்படுறேன். நீங்க உட்காருங்க. உங்க பிசினஸ் வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். பிசினஸ் முடியும்னே நான் முடிவு பண்ணிட்டேன். மிரட்டுறீங்களா? நான் போலீஸ கூப்பிடுவேன். கூப்பிடுங்க. அதுக்கு முன்னால உங்க திருவிளையாடல அசிங்கத்தை நான் பழம் எடுத்து அதை காட்டி என்ன மிரட்டுறியா? நீ எல்லாம் நல்லா இருப்பேன். ரொம்ப பேரு பெரிய மனுஷனா வெளியில நடந்துகிட்டு சின்ன மனுஷனா உள்ள நடக்கிறான். அவங்க எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுறேன். இது சின்னத்தனமான வேலை. Shut up. இது சீர்திருத்த வேலை. காந்தி எல்லாம் பிறந்த நாடு கச்சடாயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இத போஸ்டர் அடிச்சு விட்டேன்னா போட்டுறாதே தம்பி, போட்டுறாதே. உன் காய பிடிக்கிறேன், கைய பிடிக்கிறேன். புடி, நல்லா புடி. அதோட கண்டினியூவா நான் கேக்குற அமௌண்ட் அடி. இப்போதைக்கு இது அட்வான்ஸ். நான் வரேன். தேங்க்யூ சார். ஏய் மணி, வாக்கண்ணா. என்னடா இது? புது பள்ளிக்கூடம் தெருவுல. நீ வேற ஸ்கூல்ல சேர்ந்தேன்னு நினைச்சேன்டா. நீ என்னடா தெருவுக்கு வந்துட்ட? முன்ன எங்க அண்ணன் அன்னைக்கு குழந்தை இல்ல, என்ன பிரியமா வளர்த்தாங்க, படிக்க வச்சாங்க. இப்ப அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சே. குழந்தை தன் பிள்ளைய கவனிப்பாங்களா, தம்பியை கவனிப்பாங்களா? என்ன இருந்தாலும் அண்ணன் உன்னை கவனிக்க மாட்டாராடா? எப்படிடா? அவருக்கு அண்ணி தான் பெருசு, அப்புறம் குழந்தை பெருசு, அதுக்கு பிறகு தம்பி எங்க? தெருவுல. ஓ, உன் பூட்ஸ்க்கு பாலிஷ் போடுறேன், எனக்கு ஏதாவது குடுறா. டேய், நீ என் ஃப்ரெண்ட், என் காலை தொடக்கூடாது. இந்தா, நான் வரேன். பை. என்னம்மா சாரதா கிட்ட பாட்டி கதை? நான் பாட்டியாக போற கதைப்பா. என்னம்மா பெருசா? இப்பதானே கொஞ்சம் மாசமாவது. நீ பேசுவ, அவளால உனக்கு ஆபீஸ் வேலையும் குறைஞ்சது, வீட்டு வேலையும் குறைஞ்சது. எனக்கு தான் கவலை. என்ன கவலை? இந்த குடும்பத்துல பிறக்கிற முதல் பேரு ராஜா மாதிரி அமைச்சு பிறக்கணும். என் கண்டிஷன்ல சொல்லிட்டேன். இனிமே அடுப்படி வேலை என் வேலை, ஆபீஸ் வேலை உன் வேலை. நல்லா தூங்குறது இவ வேலை. ஆபீஸ்லயும் வீட்லயும் 24 hours உன் கூட ஹாப்பியா இருந்தேன். இப்போ 8 hours உன்னை பிரிஞ்சு இருக்கணும். குழந்தை பிறக்கிற வரைக்கும் தானே இந்த பிரிவு. ஆமா, பெரிய குழந்தை. இந்த பையனை பொண்ணு கொஞ்சம் லேட்டா வந்திருக்கலாம். அது ஏன் தப்பா? பின்ன ஏன் தப்பா? பேசாம என் பெட்டை வேற ரூமுக்கு மாத்திடுறேன். ஐயோ இருங்க, கொஞ்சம் பொறுத்துக்குங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உங்களையும் குழந்தையும் கவனிச்சுக்கிறது தவிர எனக்கு வேற என்ன வேலை? முன்ன எங்க அண்ணன் அன்னைக்கு குழந்தை இல்ல, என்ன பிரியமா வளர்த்தாங்க, படிக்க வச்சாங்க. இப்ப அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சே. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உங்களையும் குழந்தையும் கவனிச்சுக்கிறது தவிர எனக்கு வேற என்ன வேலை? ஷீலா, போன ஜென்மத்துல இவன் என்ன போலீஸ் ராயா? போற இடம்லாம் ஃபாலோ பண்றான். யாருங்க அந்த ஹேண்ட்ஸம் மேன்? என் ஹேண்ட்ல வர்ற சம்ம கெடுக்கிறவன்
இந்த தடவை பிசில கெடுக்கட்டும். உங்ககிட்ட டீலிங் பேசினவன் சந்திரகாந்த் தானே? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? சில மருந்து போட்டுல விஷம்னு போடுற மாதிரி சில மனுஷன் மேலயும் விஷம்னு லேபிள் ஒட்டிடணும். இவனை பத்தி கேட்கணும்னா என்ன கேட்காதீங்க. உங்களுக்கு சூனாப்பணம் செட்டியார் தெரியும்ல? தெரியுமே, பெரிய பைனான்சியர். அவருக்கு போன் பண்ணி கேளுங்க. சும்மா ஒரு நாள் லாஸ்ட் அண்ட் லாஸ்ட் ப்ளீஸ். முடியாது. சரவணா, என்னம்மா நீ இன்னும் தூங்கலையா? 10 லட்சம் ரூபாய் பணத்தை ஆபீஸ்ல வைக்காம என் பீரோல வச்சுட்டேன். மனசு படக்கு படக்குன்னு அடிச்சுக்குதுப்பா. ஆமா, இந்த காலத்துல கோடி கோடியா கள்ள பணத்தை பாத்ரூம்லயும் பெட்ரூம்லயும் பதுக்கி வைக்கிறாங்க. இதுல 10 லட்சத்துக்கே நீ பதற. இப்ப எல்லாம் நம்ம வருமான வரிக்காரனுக்கு தான் பயப்படணும், வர திருடனுக்கு பயப்பட வேண்டாம். எதுக்கும் எல்லா கதவு ஜன்னலையும் சாத்திடுறேன். ஐயோ அம்மா. அம்மா இனிமே வரவே மாட்டாங்க. அம்மா 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 ஹலோ ஹலோ ஹலோ, உயிருக்கு ஆபத்துன்னா ஒரு டாக்டரும் இருந்திருக்க மாட்டீங்களா?
அம்மா, என்னை விட்டு நீ போக கூடாதுப்பா. உன்னை விட்டு நானும் பிரிய மாட்டேன்ப்பா, பிரிய மாட்டேன். உதரத்தை போட்டிருக்கேன், சொர்க்கத்தை பார்த்துடலான்னு என்னென்னமோ சொல்லி. ஆமா, சொர்க்கத்தில் எங்க அம்மா. இன்சூரன்ஸ் 2 லட்சம். உங்க ஹஸ்பண்ட் உங்க பேர்ல தான் வாரிசு போட்டிருக்காரு. இந்தாங்க அதுக்கான செக், வாங்கிக்கங்க. என்னமோ ஒரு எண்ணத்துல சரவணா ஒரு உயில் தயார் பண்ண சொன்னாரு. தன் சொத்துக்கோ கடனுக்கோ உங்களை தான் அவரு நேம் பண்ணிருக்காரு. இந்தாங்கம்மா. அவர் பேங்க் பேலன்ஸ், பிக்ஸட் டெபாசிட் எல்லாம் உங்க பேர்ல மாத்தி ஆகணும். இதுல ஒரு கையெழுத்து போடுறீங்களா? மேடம், நீங்க மனசை திறமா வச்சீங்க. சரவணனுடைய கனவை பூர்த்தி ஆக்கிட்டீங்கன்னா அதுதான் உங்களுடைய கிரேட்னஸ். நாங்க வர்றோமா? வர்றோம். தென்னை மரச்சோலையில் பொன்மாலை, சின்னஞ்சிறு ஆண் குயில் பூங்குயில் கூட. தென்னை மரச்சோலையில் பொன்மாலை, சின்னஞ்சிறு ஆண் குயில் பூங்குயில் கூட. அடங்காத ஆசைகள், அதற்கேற்ற பாஷைகள், இதழ் சிந்தும் ஓசைகள் இனிப்பானதோ. கட்டின புருஷனோட செத்துறான் தான் நினைச்சேன். ஆனா உன்னை அடையாளம் பார்த்துட்டேனா, உன்னை சாகடிக்காம நான் சாக மாட்டேன். அண்ணா, நில்லு. எங்கடா போற? எங்கேயோ போறேன். எங்கேயோ போறேன்னா? ஆமா, செத்து போன அண்ணன் என்னத்தான் நினைப்பாருன்னு நினைச்சேன். அவரே உங்களையும் உங்களுக்கு பிறகு போற குழந்தையும் தான் நினைச்சிருக்காரு. அப்ப இங்க நான் யாரு? மணி சொன்னாப்புல உங்களுக்கு குழந்தை பிறந்துட்டா நான் பெருசா குழந்தை பெருசா, அதான் பின்னால ரோட்டுக்கு போறேன், முன்னாலே போறேன். கண்ணா, உன் மனசுல யாரோ விஷத்தை தூவிருக்காங்கப்பா. சத்தியமா சொல்றேன், உன் மூலமா உங்க அண்ணனை பார்க்கலாம். அந்த தெய்வத்துக்கு ஒன்ன வச்சே சேவை செய்யலாம் நினைச்சிருக்கேனே தவிர எனக்கு என் சொத்து, என் புள்ள, என் பங்களான்னு எந்த ஆசையும் வராதுப்பா. ஏதோ ஒரு வைராக்கியத்துக்காக இந்த உயிரை வச்சிருக்கேனே தவிர அந்த மனுஷனுக்கு நெருப்பு வச்சுட்டு அதுல உங்க அண்ணி குளிர் காய மாட்டாடா. சத்தியமா குளிர் காய மாட்டா. இங்க பாரு, என் செல்லம் இல்ல, இது பாருப்பா. உங்க அண்ணா ஆணையா சொல்றேன், நான் தான் உனக்கு அம்மா. எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. நீ அம்மா இல்ல, அம்மா ஆக முடியாது. ஆனாலும் நீ ரொம்ப அவசரப்பட்ட சாரதா.
பெருகி வர ஜனத்தொகையில உன்னை குறைச்சிட்டேன் டாக்டர். ஒரு குழந்தை சொன்னான்னு அதை பெருசா எடுத்துக்கிறதா? அந்த குழந்தையோட மனசுல இப்பவே நாம அனாதை ஆயிட்டோங்கிற எண்ணத்தை நான் வளர்க்கறதா? சாரதா, கேளுங்க டாக்டர், ஒரு புருஷனை கட்டிக்கிட்டா புள்ளைய பெத்துக்கலான்னு ஒருத்தி நினைச்சான்னா அது சுயநலம். அப்போ அவர் தம்பிய காப்பாத்த மாட்டாங்கிற அர்த்தம் தானே? இத பாரு, நீ விதண்டாவாதம் பண்ற. டாக்டர், எனக்கு புள்ள வேணுங்கிற ஆசையில கண்ணனையும் காவு கொடுக்க சொல்றீங்களா? எப்படியோ நான் அம்மாவாகணும். கண்ணனுக்கு அம்மாவாயிட்டு போறேனே. அண்ணி, கண்ணா, அண்ணி, நான் சொன்னது தப்பு அண்ணி, தப்பு. என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க அண்ணி. இனிமே நான் உனக்கு அண்ணி இல்லப்பா, அம்மா. அம்மா, ஆவோ தர்மராஜ் பையா, நிம்மல் முதலாளி ஊப்பர் போயிட்டான், கட்டடம் பாதி நிக்குது, கடன் பாக்கி நிக்குது. இப்போ எவன் ஜவாப் சொல்றான்? கேளுங்க. எதை கேட்கிறது? 10 லட்சம் ரொக்கமா வாங்கிட்டு போனா ஒரு தகவலும் இல்ல, பண ரொட்டேஷனுக்கு செலவு மாறிக்குது இல்ல. இத பாருங்க, வந்து எதை பாக்குறது? கடன் கொடுத்த உண்டியாவா? கடனை வாங்கிட்டு பதக்கமா தாராளமா கையெழுத்த போட்டுட்டு பாரதப்பட்டையோட அந்த மனுஷன் போய் சேர்ந்துட்டான். அவர் வாழும்போது உங்க வாயெல்லாம் அவரை வாழ்த்துச்சு. அது சரி. அவர் போனதுக்கு அப்புறம் என்னென்னமோ சொல்றீங்களே, ஆனா ஒண்ணு சொல்றேன், மண்ணுல போனாலும் சரவண மனுஷனா நிப்பார். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் நிதானப்பட்டீங்கன்னா. இதுக்கு மேலே கியா நிதானம்? ஆபீஸ் மேலே படா படா ஜபர்தஸ்த் பண்ணாங்கோ அந்த அம்மா. இப்போ மூலையிலே முக்காட் போட்டுக்கிட்டு உட்கார்ந்துக்கிறாங்க. பைசா பேசா சேட்ஜி, பேசுற வார்த்தையில சுத்தம் வேணும். அதுக்கு உங்க கையில சுத்தம் வேணும். சுத்தம் இருக்கு, வட்டி நாங்க வாங்கல. என்னமோ முக்காடு போட்டுட்டு மூலையில உட்காந்துட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, உங்க வீட்டுல எப்படி? நீங்க போயிட்டா அடுத்த நிமிஷமே பூவும் போட்டு வச்சுட்டு கிளம்பிடுவாங்களா? கியா பாத், நீங்கள் பகு தடாவடி பேசுறீங்க. பின்ன என்ன சேட்ஜி, செத்த பணத்தை நாய் நரி கழுகு புடுங்குற மாதிரி நீங்களும் இப்படி? சாரதா, நீங்க சும்மா இருங்க சார். ஆயிரமா அதிக வட்டி வாங்கி தின்னு இருக்காங்க. இவங்களுக்கு கொடுத்த வட்டியோட ஒரிஜினல் அக்கவுண்ட்ஸ் நம்ம கோர்ட்ல காமிச்சா அந்த அளவுக்கு போவீங்களா? நீங்க எந்த அளவுக்கு போவீங்களோ அந்த அளவுக்கு நானும் போவேன். காரணம், நீங்க பேசுறது என் புருஷனே, மரியாதைக்கு பயந்து வாழ்ந்த பெரிய மனுஷனே. இங்க பாருங்க, அதிகாரம் மிரட்டல் இல்லாம அன்போட பேசுனீங்கன்னா இந்த சாரதா கிட்ட சத்தியத்தை பார்க்கலாம், இல்ல சவாலை தான் பார்க்கலாம். என்ன சொல்றீங்க? ஒரு காரணத்துக்கு வருவோம். சொல்லுங்க. 30 நாள் டைம் தரோம். அதுக்குள்ள சப்ஜாடா நீங்க கடனை செட்டில் பண்றீங்க. முடியாது. முடியாதுன்னா 25 நாள்ல செட்டில் பண்றேன். எந்த பிளான நீ இவ்வளவு பெரிய வாக்கு கொடுத்த சாரதா? நம்ம கிட்ட பிளாட் வாங்கி இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு பார்ட்டின்னு சொல்லி இன்விடேஷன் அனுப்புங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், உங்களெல்லாம் நான் இங்க வர சொன்னதுக்கு காரணம் கேட்க உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கலாம். நீங்க எல்லாம் பிளாட்ஸ் வாங்கி இருக்கிற சாரதா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்னையோட மூடப்படுது. சரவண போனதுல கட்டடம் சாஞ்சிருச்சா? சாயாது, நிச்சயமா சீக்கிரத்திலே நிமிர்ந்து நிற்கும். விடுதலை போடுறீங்களா? விபரமான கதை இதுதான். சாரதா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்வதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் விலைக்கு வாங்கிடுச்சு. நீங்க கொடுத்த எந்த பணமும் பறி போகாது. உங்களுக்கு எல்லாம் அலாட் செய்யப்பட்ட கடைகளோ பிளாட்களோ எல்லாருக்கும் திருப்பி கொடுக்கப்படும். அதோட என் கணவரோட கனவை நிறைவேற்ற ஆசைக்கு நீங்க எல்லாம் கை கொடுக்கணும். சொல்லுங்க, கேக்குறோம். அவங்கவங்க பகுதி பகுதியா பணம் தரோன்னு எழுதி கொடுத்த பத்திரத்தை மறந்துட்டு மொத்த தொகையையும் பார்வதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேர்ல எழுதி கொடுத்தீங்கன்னா. இது என்ன அதிர்ச்சியான கண்டிஷன்? கண்டிஷன் இல்ல, கோரிக்கை. அப்படி தரவங்களுக்கு மொத்த தொகையில 20% தள்ளுபடி உண்டு. நான் ரெடி. நீங்க மட்டும் என்ன, நாங்க எல்லாருமே ரெடி. எங்களுக்கு சம்மதம். உங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. உங்களெல்லாம் பார்வதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல பிளாட்ஸ விலைக்கு வாங்கி வாழ வந்தவங்களா நான் நினைக்க மாட்டேன். திக்கில்லாம நிக்கிற என் நிலையை உயர்த்த கை கொடுத்த தெய்வங்களா மதிக்கிறேன். அம்மா, அடேங்க அப்பா, வயிறு இருக்கிற பெருசா பார்த்தா லோடு எக்கச்சக்கமா இருக்கும் போல இருக்க. நான் ஊர்ல திரு ஐயா. அம்மா, கூட்டம் கடை கொள்ளாது, அதான் இருக்கிற சரக்கு எல்லாம் ரொப்பிக்கிட்டு வந்துட்டேன். அம்மா, அப்பா, இருக்கிற நிலைமைய பார்த்தா உட்கார வச்சு வளகாப்பு நடத்தலாம் போல இருக்கு. என்ன திருவிழா வீட்டுக்குள்ளே வருது? கிளாஸ் கிளம்பு. நாளைக்கு தானே திருவிழா. நாளைக்கு திருவிழா, இன்னைக்கு வாத்துக்கிறாங்க. மோகனாம்பா, கொஞ்சம் நில்லுமா. அம்மா, அம்மா.
அம்மா. மோகனாம்பா, இந்த கேடுகட்ட நாகலிங்கம் துப்பு கட்ட பய உனக்கு விலகா நடத்தலனாலும் ஊர்க்காரங்க நாங்க நடத்தலாம்னு தீர்மானம் பண்ணிட்டோம். அம்மா. நடத்தலாம் ஏட்டையா, ஒரு நல்ல நாளா பார்த்து நடத்தலாம் என்றுதான். நாளைக்கு திருவிழா, இன்னைக்கு கொடியேறுது. இன்னைக்கு நல்ல நாள் தான். காரியாவட்டும். பூ பழமெல்லாம் எடுத்து வை. நான் உள்ள போய் புடவை மாத்திட்டு வந்துடுறேன். நான் கட்டி விட்டுட்டு வந்துடுறேன். இல்லைங்க. அம்மா. உள்ள புடவையே போதும். இதுவே அழகா இருக்கு இல்ல? கான்ஸ்டபிள், ஜமன் கலத்தபடி. அம்மா. அம்மா. ரொம்ப கத்தாதம்மா, குழந்தை கத்த போகுது. அம்மா. மோகனாம்பா, உட்காருமா. ஐயோ உட்கார சொல்றீங்களே. பாத்துலசா உட்காரு. ஐயா முடியலையே. மோகனாம்பா, கால மடக்கு. ஐயா முடியாதுங்களே. எங்க வளகாப்பு கைக்கு தானே, காலுக்கு இல்லைங்களே, நீட்டிக்கிட்டுமே வயிற்றுக்கு ஆபத்து இல்லாம. சரி சரி. யோ வளையல் மாட்டியா? நீ எந்திரியா? ஐயா நீ ஐயா கைய மிதிக்கிற. கண்ணு 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 தெரியாம பட்டுடுச்சுமா, தெரியாம பட்டுடுச்சு மோய். அடிங்கய்யா மேலத்தை. கையை நிட்டுமா. ஐயா நான் ஏற்கனவே வளையல் போட்டிருக்கேனுங்களே. ஐயோ, வளகாப்பு போடுறேன்னு சொல்லி இரும்பு காப்பு போடுறீங்களே ஐயா. எழுந்திருக்காத எழுந்திருக்காத, உட்காரு. என்ன அது? குழந்தைன்னு சொன்னீங்க, சாராய பிளாடர் எல்லாம் கீழே விழுது. பல மாச கற்பம் இதாயா. ஏயா நாகலிங்கம், மோகனம்பா வம்சாவளி கற்பம் பயிர் ஒரே சைஸா தான் இருக்கும்னே உள்ளூர் போலீஸ்காரங்களை முட்டா பையன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? யோ கான்ஸ்டபிள், எஸ் சார், 2 பேர் கையில விலங்க மாட்டி மேலதாளத்தோட ஊர்வலம் கொண்டு வாங்க ஐயா. எட்டு சார், எட்டு சார். இன்னும் என்ன அம்மா பழக்கம் நடங்க ஸ்டேஷனுக்கு. ஏட்டையா ஏட்டையா, இந்த பாழா போன மனுஷன் பேச்ச கேட்டு இந்த வியாபாரத்தை செஞ்சு நான் பாழா ஏயா பாத்துக்கிட்டு இருக்க, எடுத்து கையில முடியா. இத நீ கையில பிடியா. கோயில் தெய்வம் நீ, தென்றல் நீ, பாசம் பொங்கும் ரூபம், பார்வை மஞ்சள் தீபம். கோயில் தெய்வம் நீ, தென்றல் நீ, பாசம் பொங்கும் ரூபம், பார்வை மஞ்சள் தீபம். அன்பெனும் காவியம் பாடிடும் ஓவியம், பாசம் பொங்கும் ரூபம், பார்வை மஞ்சள் தீபம். கோயில் தெய்வம் நீ, தென்றல் நீ, பாசம் பொங்கும் ரூபம், பார்வை மஞ்சள் தீபம். கோகுலம் என் மனம், கண்ணனே உன்வசம், நாளும் நான் பாடும் சங்கீதம் உன்மோகனம். காலையும் மாலையும் ஒவ்வொரு வேளையும் காவல் கொண்டாடும் தாய் நெஞ்சில் உன் ஞாபகம்.
அண்ணியே அன்னையாய் எண்ணினே நல்லவோ அன்பின் அவதாரம் நீ என்று நான் சொல்லவோ வாழ்வதோ உன் நிழல் வளர்வதோ உன் மடி இந்த வேர் வாழ நீர் வார்த்தவான் மேகம் நீ அன்னை நீ சொன்ன சொல் பிள்ளையின் மந்திரம் கோயில் தெய்வம் நீ தென்றல் நீ பாசம் பொங்கும் ரூபம் பார்வை மஞ்சள் தீபம் அந்த காவியம் பாடிடும் ஓவியம் பாசம் பொங்கும் ரூபம் பார்வை மஞ்சள் தீபம்